ஹாய் கைஸ், நான் உங்கள் தமிழ். நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க நம்ம அந்த வீடியோவில் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இதுதான் அதோட கண்டினியூட்டி. மறுபடியும் ஸ்டோரி ஓடுதா, இது ஓட்டிக்குவோம் நம்ம. கேனன் பால் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் அதை வச்சு விளாடுவோம். பரவாயில்லைங்க, நல்லா பெருசாக இருக்காங்க கேனன் பால். இவனை பார்த்தீங்களா, புதுசாக இருக்க மாதிரியே இருந்தான் திடீர்னு. அந்த வெள்ளை சொக்கா தான் இந்தியா சைடு டிஃபெண்டர். அடிங்க, எவ்வளோ நேரம் ஒன்றே பிடிச்சிருக்குது. அடுத்து வாங்க வாங்க வாங்க. என்னங்க இது, இந்த சின்ன பசங்க சேர்ந்து நம்மளே அடித்து டேமேஜ் பண்ணிட்டானுங்க. சின்ன பெண்ணை வச்சு அடிச்சுட்டு ஓடிப்போங்க. ஐயோ, நிறைய பேர் வரானுங்க. அப்படியே அடிச்சுட்டு இருந்தால் கொண்டுருவானுங்க நம்மளை. ஒரு நிமிஷம் அப்படியே பிரைட்னஸ் வச்சுக்குவோம். ஓகே. இப்போ தான் கண் நல்லா பழப்பழன்னு தெரியுது. சாவுங்களா சீக்கிரம். எனக்கு தான் பொறுமையாக இருக்க மாதிரி இருக்கா, இல்லை நிஜமாலுமே பொறுமையானு தெரியல. இதாகாது, நான் எக்ஸலரேட் எடுத்தாடுவோம். ஐயோ ஏய், சீக்கிரம் சாவும். சாவ மாட்டேங்கிறானே. செத்துறான். தங்க மாட்டேங்கிறானுங்களே இவனுங்க. ஒருவேளை என்ன அளவு பாக்ஸ் இருக்கும். கேனன் போட்டு கேப்பில் எடுக்கணும். நம்ம தான் போகிறோம்னு வச்சு பெரிய பெரிய எனிமையை தோக்கடிக்கிறது மட்டும்தான் அந்த கையில் எடுத்துகிட்டு போவோம். போடுறான். ஐயோ, வெடிச்சிருவது. எல்லாத்துக்கும் காரணம் தான் இவன் தான். என்னப்பா அது வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரோன்ஸ் அழிக்கணும். வேறு எதாவது ட்ரோன்ஸ் நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமா. ட்ரோன்ஸ் இல்லை, இனிமேல் அவங்க விட போல கொண்டுடும். ஃபஸ்ட்டு அந்த ஃபீல்டு இல்லாதவங்களுக்கு பிடிக்கும். அதான் காலி. மீன் இருக்கியா அப்படிங்க. செத்துறான். ஓ மை காட், 2 நிமிஷம், ஒரு 33 செகண்டில் நம்ம வீராங்க எடுத்துருக்குறோம். செட் போகிறான் சார். இவனை நான் எடுத்து ஆடவே இல்லை. இவன் வந்திருக்கான் பார்த்தீங்களா, பெருசாக சீன் போடுறதுக்கு. சரி விடுங்க, வந்துட்டு போகிறான். ஒருவேளை எடுத்து வச்சுருந்தா நம்ம ஏ ரேங்கில் வந்திருப்போமோ நம்ம. சரி என்னமோ ஒன்று. சரி, 4 கையை வச்சுட்டு குப்பை பெருக்கிறதுக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா. சரி, நெக்ஸ்ட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ. அங்கே தான் போக போகிறோம். நம்ம கிராண்ட்பா வண்டி தான்ப்பா. நல்ல ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் போகிற மாதிரியே இருக்குது. ஆமாம், எக்ஸலரேட்டுக்கு ஏதோ பவர் வந்தது. என்ன பவர்? பாக்ஸ் முக்கோணம். பாக்ஸ். ஐயோ, அது 4 காட்டுக்குது. பாக்ஸ் முக்கோணம். இதுக்கும் பாக்ஸ் தான் நாட்டுக்குது. இதோட பவர் பார்க்கலையே. ஓஹோ, இன்னும் நம்ம அந்த கேள்விக்குறி போட்டிருக்கிறதுலாம் நம்ம இன்னும் அந்த பவரை யூஸ் பண்ணலன்னு காமிக்குதுங்க. என்ன யூஸ் பண்ணியிருக்கேனே, ஸோ சேட். இதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன இல்லைன்னா மாறுறது, எக்ஸலரேட்டாக மாதிரி இருக்கோமா. இன்னும் பாக்ஸு, அப்புறம் முக்கோணம், அதுக்கப்புறம் முக்கோணம் பாக்ஸு, முக்கோணம். அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலன்னு காமிச்சிருக்குது. நாங்கள் போய் அதை யூஸ் பண்ணிட்டு வரோம். முக்கோணம். அப்புறம் பாக்ஸ். எங்கடா எனிமியை பார்த்துட்றோம். பாக்ஸ்.
இருங்க பார்ப்போம். அட போங்கப்பா, இன்னும் அப்படியே தான் இருக்குது. சரி, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உள்ளதை வச்சு விளாடுவோம். ஃபீல்டை நல்லா செதுக்கி விட்டோமா. முன்ன இருந்த மாதிரி இவனுங்க சாக மாட்டேங்கிறானுங்க, வந்துக்கிட்டே இருக்கானுங்க பாவி பயலுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஒரு இஷ்டம். இந்த ட்ரோன்ஸ் தான் அவ்வளோ வேலை பண்ணும். இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்தது. நல்ல ஈ மாதிரியே இருக்குதுங்க. கேனன் பவுல் எடுத்து அங்கே போகணுன்னு காமிக்குது. அது போகிறதெல்லாம் இருக்கட்டும், போனால் இந்த பக்கம் வழி இருக்குதா? இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரும். இந்த இடத்துல போயிட்டு ஓவை அடைத்து பிடிக்கணும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அட இறப்பா. அட கீழே விழுந்துடாத. ஓகே. ஸ்லாமர் கார்டு. இந்த கார்டு தான் நம்மளுக்கு வேணும். இந்த கார்டு இப்போ வாங்க போகலாம். ரெட் கலர் டூர். எவ்வளோ பேர் வரானுங்க. ரெட் கலர் பவர் எப்போ முடியும்னு வேறு தெரில. ஏன்னா சைடில் டைம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. அப்படி இனிமேல் போக போக இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு முடித்த மாதிரி டக்கு டக்குன்னு முடிக்க முடியாது. வேறு இதெல்லாம் புது புது எனிமையாக வருவானுங்க, புதுசு புதுசாக டார்ச்சர் பண்ணுவானுங்க, போய்ட்டு வரணுங்க. எங்கள் பழைய எனிமி தான். இப்போதைக்கு லாஸ்ட்டாக புதுசாக வந்ததுன்னா அந்த வில்கேட்ஸோட டிஃபெண்டர் தான் புதுசாக வந்திருக்கான். இந்த பெருசாக வருவானுங்கள்ல, அவனுங்களாம் வரமாட்டானுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வர்றது தான் வருவாங்க. பவரை போஸ்ட்டு போயிடும். அங்கே போய் அவன் தனி அடி வாங்குறது. ஓகே, எல்லாம் ஒரே சமயத்தில் வந்து ஒட்டுக்கு அடி வாங்கிட்டு போக மாட்டானுங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ நம்ம இதை எப்படியாவது எடுக்க வைக்கணுமே, என்ன பண்ணுறது? இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதை உடைக்கலாமா? இது ஒன்றும் இல்லை. நான் இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, இதை அழுத்தலாம். இதுக்கு அந்த இங்கே இருக்கு பாருங்க. இதை தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வா வெளியில். வெளியில் வாப்பா. வந்துடுச்சு. என்னடா அது 4 ஹவர்ஸ்க்கு வந்து சோதனை. வா 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 சீக்கிரம் வா. உன்னை கொண்டு போய் இங்கே நிப்பாட்டிட்டு தான். ஓகே, போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் போய் பார்ப்போம் வழி. ஐயோ வா, நல்ல வேலை ரிட்டர்ன் வர முடியுது. இதில் எங்கே போகிறதுனே தெரியலையே. இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கே போகிறது? ஸ்மோர்ஸில் கார்டு. இதோட நம்ம எத்தனை கார்டு கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு தெரியல எனக்கு. 49 கலெக்ட் பண்ணியிருக்கோம். பயப்படலையே, வந்துக்கிட்டே இருக்கானுங்கப்பா. இந்த வீடியோ நம்ம கரெக்டாக ஷார்ப்பாக 1/2 ஹவரில் முடிச்சிடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு சேவ் பாயிண்ட் இருக்கும்ல, அதை போய் பார்த்துக்கலாம். நம்மளே மேனுவலாக சேவ் பண்ணலாம், ஆனால் அது நல்லா இருக்காது.
ஒரு ஸ்டோரியை முடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி 1 ஹவர் போடலாம் நம்ம வீடியோ, பட் ஆனால் அது 3 GB கேட்குதுங்க. அதனால் நம்ம 1/2 ஹவர் அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஓட்டி போட்டுக்கலாம். இன்னும் 1/4 மணி நேரம் வரல, 20 நிமிஷம் ஓட்டுக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறதே 2 GB தான் ஓசியில். அதுலேயும் முழுசாக அப்லோடு பண்ணுறதுக்கே போயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்னத்தை யூஸ் பண்ணுறது? அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோடு பண்ணுவோம், ஓகேங்களா? அப்புறம் டேட்டா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம மொத்த வீடியோவும் கூட அப்லோட் பண்ணிடலாம் விளாட்றது. நம்ம யாருக்கு பவர் பண்ணலாம்? இது பாக்ஸ் முக்கோணங்க, சரி ஓ முக்கோணம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறி பார்த்துவோம். எனக்கு பிடிச்ச இடையினே ஹீட் பிளாஸ்ட் தானே. ஓ முக்கோணம் போடு போடு போடு. நீங்கள் மட்டும் தான் சொல்லுவீங்களா? ஐயோ ஃபஸ்ட்டானுங்க. ஓ இன்னொன்று இருக்குங்க, அது வேறு லெவலில் இருக்கும். ஆறாவது இல்லையா இங்கே கீழே போக சொல்லுது. ஓகே 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 ஓகே. அவ்வளோதான், இவங்களோட அடுத்த சைடு போயிட வேண்டியதான். இந்த சளி நம்மளுக்கு எப்போ தான் விடும்னே தெரிலங்க. மழையும் ஒரு வாரம் பெய்யுது, சளியும் ஒரு வாரம் பிடிச்சிருக்குது, என்ன பண்ணுறது? குளிர் காலத்துக்கு ஏசி இருக்கிற மாதிரி வெயில் காலத்துக்கு ஹீட்டர்னு ஒன்று இருந்ததுன்னா பரவாயில்ல. இது நல்லா இருக்குங்க, இந்த ஏலியன் நல்லா கொடுக்குன்னு உருண்டு போகுது. எதை நம்ம டயரை உருட்டிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது பார்க்கும்போது. அதே மாதிரி அட்டாக்கிங் பவரும் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே. ஓடு 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 ஓடு. இதை தான் நம்ம எடுத்து சுற்றணும். சரி எடுத்து சுற்றணும்னு வேலையை நம்ம இருக்கோம். ஆனால் 4 rounds இருக்கா, இதை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கணும். ஏதாச்சும் ஒன்று ஆள் கேட்டு ஓப்பன் ஆகும். அடுத்து எக்ஸலரைட் ஓடுறா, எங்கேயும் கீழே கீழே விழுந்துடாது. அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்றால், ஐயோ சப்பா வலி இருக்குது. அப்புறம் எதுக்கு அந்த இது? சரி இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வருவோம். ஸ்மோக் ஸ்லாமர் கார்டு அப்படிங்க. ஐயோ ஒரு கார்டு பிடிக்க வந்த நம்மளை கூட பழக்கிறாங்க சேர்த்து வந்து. இப்போ எது வருமா? ஐயோ என் கார்டை எவனை தேடிட்டு போயிட்டான். ஆஹா இங்கே இருக்குமா கார்டு? எவனை திருடிட்டான்னு நினச்சிட்டேன். அப்புறம் எங்கே போச்சு? ஏய் நெல்லு இங்கே இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி அதை பிடிக்காம விட மாட்டேன். டபுள் ஜம்ப் சக்கா சக்கா. ஓகே பிடிச்சிட்டேன். எதுக்கு நம்ம அந்த இதில் போகும்போதே அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் சப்போஸ் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது? அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த கேனன் பவுல் நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு லெவல் முடிக்கும் போதும் நம்ம அந்த ஏலியன் வச்சு விளாண்டா அந்த லெவலை முடிக்கிறது ஈஸியாக இருக்கும். கிடைக்கிற ஏலியன் வச்சு முடித்தா, பழைய ஏலியனை வச்சு முடிக்கிறத விட கிடைக்கிற ஏலியன் வச்சு நல்ல வேலை. நான் எங்கேயோ தப்பி தவிர கீழே பொத்துக்கடின்னு விழுந்திருப்பேன். ஐயோ இப்போ நான்
கீழேயே இறங்க மாட்டான் பைத்தியக்காரன். ஆனால் இவனை அடிக்கிறதுக்கே நம்மளுக்கு கேனன் போல் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு வரானா. இதே நம்ம வேறு ஏலியனாக இருந்தால் மேலே இருக்கன்னு அடிக்க முடியாது. இதுக்கு கொஞ்சம் கேனன் போல் உதவியாக இருக்கும். ஆமாம், இதோடவா போகிறேன்னு நல்லா தான் இருக்குது. அதாவது எப்படின்னா வச்சுக்க, இதுமாதிரி சல்லுன்னு போகும், அவ்வளோதான். இதான் போகுது. ஆனால் எக்ஸலேட்டருக்கு மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி போகிற மாதிரி தான் சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, அது எதுக்கு அது பவர். அப்பா நல்ல வேலை. இந்த இடத்துல எது இருக்குங்க? இல்லை வழிவிடு. நம்மளுக்கு இந்த வீடியோ செட் ஆகாது. ஆவி போகிறதுக்குள்ள இதை வச்சுக்கோ. அடங்கய்யால நான் என்ன வச்சுக்கிட்டாயா அந்த ஒன்று. அட எனக்கு இப்போ அது வேணும். நீ என்ன ஒன்றே தெரியாது, எனக்கு அது வேணும். ஐயோ இருங்க பார்ப்போம், அது இருக்கான்னு பார்ப்போம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. சூப்பர். ஆம்னிட்ரிக்ஸ் டக்குன்னு பூஸ்ட் ஆகுங்க அதெல்லாம் பிடிச்சோம்னா. அதனால் எங்கே இருந்தாலும் பார்த்தா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 வாட்டி செத்தா கூட தப்பு இல்லை. ஐயோ சீக்கிரமா அப்புறம் எப்போ போகிறது? பாவி போயிடுது. ரோடு மாதிரி வச்சுருக்கேன் நான். உடச்சி உப்பு கண்டை போட்டு வச்சுருக்கேன். இது கல்கண்டே பரவாயில்லப்பா. ஜம்ப் பண்ணி போனாலே போதுமா, அடிச்சு நொறுக்கணுமோன்னு நினைச்சேன். அவ்வளோதான். இவனை இறக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குதுங்க. அந்த ஹீட் பிளாஸ்ட் இருக்குதுல்ல, அதை எடுத்து முக்கணும் வச்சுக்கிட்டே இருந்தவங்க போதும். இன்னும் அந்த பவர் அன்லாக் ஆகலை. அந்த பவர் அன்லாக் ஆச்சுன்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட்டு சூறாவளி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எந்தளவு பவர் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு நம்மளுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் பவர் மைனஸ் ஆகும். அது மைனஸ் ஆனால் நீங்கள் டக்குன்னு நார்மல் ஆகிடுவீங்க. அதே அந்த ரெட் கலர் ஆம்னிட்ரிக்ஸ் பிடிச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரீலோட் ஆகிடும். சூப்பர் இல்லை? இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஃப்ரான்சிஸ்கோ முடிச்சிருக்கிறோம். அடுத்த வீடியோ இது. இதிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதிலேருந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா?